இன்னையும் போல நடக்கிற குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவிஆர் வெர்சஸ் காட்டூர். ஈவிஆர் டாஸ் சூஸ் பண்ணி நாங்கள் பேட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. காட்டூர் இங்கே பவுலிங். ஈவிஆர்லேருந்து ஓப்பனிங் பேரா முருகேசன் மற்றும் அஜித் இறங்கியிருக்காங்க. சீனியர் பவுலர் அங்கே அம்மான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அப்படி உள்ளே வந்த பந்து அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் முருகேசன். அப்படி உள்ள வந்த பந்து ஃபீல்டர் மயிலு 1 பவுன்ஸ்ல வந்து எடுத்திருக்காரு. 1 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. 2வது ரன் முயற்சி இல்லைங்க, 1 ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க இந்த பால்ல. ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேசணும் அஜித். நெக்ஸ்ட் ஒன் அப்படி உள்ள வந்து கீழே ஆடி இருக்காரு. 32ன்னு சொல்லியிருக்காரு அங்கே ஆசிக் ஃபீல்டரு. போன பாலுங்க டபுள். ஸ்ட்ரைக்ல அஜித். ஒருத்த ஒன் அப்படி உள்ள வந்து தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டரு மயிலு. கை மேலே கேட்சியாங்க, மயில்கிட்ட போனால் மிஸ்ஸே ஆகாது. போன பால் விக்கெட்டு. அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் முருகா ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே லெஃப்ட் ஃபீல்டர் பிரசாந்த். கை மேலே பேருக்கு போட்ட 2 பாலுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அமானிங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு சீனியர் பிளேயர் அமானிங்க. நியூ பேட்ஸ்மேன் தீபன் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் ஹார்டிக் சீனியர் பிளேயர் அமானுக்கு. அப்படி உள்ளே வந்தார். இருந்தாலுமே ஆஃப் தி சைட் அடிச்சிருக்காரு அந்த பாலை. ஃபீல்டருக்கு ஆரம்பிச்சாங்க, அவரே எடுத்து வந்து உடியாராரு. துவாக்குடி ஈவிஆர் அணி 1 ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. காட்டூருக்காக செகண்ட் ஓவர் போட கவி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தீபன் தூக்கி விட்டாரு. இங்கே தொங்கிருச்சு. கவியா சேமான்னு பார்க்குறாங்க. சேம் எடுத்திருக்காரு விக்கெட் கீப்பர் போய் அந்த விக்கெட்டை. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கு போட்டிருக்காரு கவி. இங்கே போன பால் விக்கெட்டு. அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் சிவபாலா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சிவபாலா நியூ பேட்ஸ்மேன். நேராக உள்ளே வந்து வெளில திரும்பிச்சு. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே ஏறி நிற்கிறாரு. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. கீப்பர் இங்கே விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே 2 ரன்னுக்கான காயிடுச்சு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே த்ரோ விலகி போன காரணமாக ஒருத்தரும் பால் மிஸ்ஃபீல்டு. இந்த ஒரு இதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. 4வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈவிஆர் அணியினர். போன பால் பைஸ் மூலியமாக 5 ரன் ஓடித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் கீழே வந்துச்சு குத்துனோன்னு. முருகேசன் நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டாருங்க. அவரோட ஜோனில் இருந்துச்சு இந்த பால். ஃபீல்டர் அங்கே அண்ணன் தான் பார்க்கணும். மிகவும் தூரமாக அடிக்கப்பட்ட 6 இந்த இன்னிங்ஸில் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் முருகேசனோட ஆதிக்கம் இன்னும் இருக்குங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காரு துவாக்குடி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் முருகேசன். நெக்ஸ்ட் ஒன் குத்தி உள்ள வந்துச்சு. அதன் காரணமாக டாட்டிங்க 2 ஓவருக்கு 15 ரன் அடிக்கிறாங்க துவாக்குடி ஈவிஆர் அணி. ஃபர்ஸ்ட் ஓவர் பட சீனியர் பிளேயர் அமான். இங்கே 3rd ஓவர் படம் வந்திருக்காரு காட்டூர் அணிக்காக. தட்டி விட்டு 2க்கான முயற்சி. ஆஃப் தி சைட் அடிக்கப்பட்ட பந்து ஆசிக் ஃபீல்டர் விரட்டி வராது. பிரிட்ஜித் அடியில் வந்து பந்து எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி உள்ள வந்த பந்து பேட்ல ஆடி இருக்காரு. இங்க அங்க கவி ஃபீல்டரு அவங்க மிஸ் ஃபீல்டரு. அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஓடுத்துரும் சேம் ஃபீல்டருங்க. கீப்பர் ஓடி போய் பந்து எடுத்துட்டாரு. போன பால் டபுளுங்க. ஸ்ட்ரைக்கில் முருகேசன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக 3 விட்டாரு. போன பால் வைடு. 2 ரன் பைஸில் ஓடி எடுத்தாங்க. அதன் காரணமாக இந்த பால் ஸ்ட்ரைக்கில் முருகேசன். அப்படி உள்ள வந்த அவரோட ஜோனு அதே திசையில அடிக்கிற 2வது 6 முருகேசன் பேட்லேருந்து வர 2வது 6 இன்னிங்ஸோட 2வது 6 இங்க. போன பால் இங்கே 6 ஸ்ட்ரைக்கில் முருகேசன். டேரக்டாக பாக்ஸ்லேயே போட்டார். போன பால் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி உள்ள வந்தாரு. அவரோட ஜோனுக்கு போட்ட பால் அடிக்கிற 3வது 6ங்க. முருகேசன் பேட்லேருந்து வர 3வது 6 அந்த ஜோன்ல போட்டா வெளில போன்னு காமிச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தடவையும். 3 ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க துவாக்குடி ஈவிஆர் அணி. 4வது ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு காட்டூர் அணிக்காக. சைக்கிள் சிவபாலா அப்படி உள்ள வந்த வந்து ஒய்டிஆருக்கான முயற்சி. ஃபீல்டரே போட்டு தடுக்க முடியல. இருந்தாலுமே 1 ரன் ஓடி இருக்காங்க. 2க்கான முயற்சி இருக்குமான்னு பார்த்தா அங்கே சேம ஃபீல்டு விரட்டி வந்த காரணத்தில் 1 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க இந்த பாலில். போன பால் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் முருகேசன் உள்ள வந்தாரு. கரெக்டாக பேட்டை விட்டாரு. ஆசிக் அங்கே ஃபீல்டரு 2 ரன் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக 2க்கான முயற்சி இருக்கும். அம்பே டிசிஷன் அங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் முருகேசன். அப்படி உள்ள வந்த வந்து கிட் அவுட் ஆயிட்டாரு. பேட்டில் பட்டுருச்சு. பால் ஸ்டிக்கில் படல, பேட்டு தான் ஸ்டிக்கில் பட்டுருச்சு. அதன் காரணமாக வெளியேறுகிறார் முருகேசன். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த இன்னிங்ஸில் 3 6 அடிச்சிருக்காரு முருகேசன் தன் ஈவிஆர் அணிக்காக. போன பால் விக்கெட்டு. அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் தரையோட அடிக்காரு. ஃபிளாட்ல இருந்துச்சு அப்பயுமே தரையோட அடிக்கிறாங்க. ஃபீல்டர் ஆசிக்காங்க. 2க்கான முயற்சி. போன பால் 2. நெக்ஸ்ட் ஒன்
குத்துன ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. அதன் காரணமாக டாட் பாலிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டியா இருக்க நம்ம வச்சு லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி பேட்டில் ஆடி இருக்காரு. அங்கே மயில் ஃபீல்டு விரட்டிட்டு வராரு. இருந்தாலுமே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 4 ஓவருக்கு ஈவேர் அணி 41 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட்ட கவி இங்க ஸ்ட்ரைக்கில் சிவபாலா உள்ள வந்தாரு. இருந்தாலுமே டாட் பால் இங்க. செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு போலில் பட்டுருச்சு. போன பால் விக்கெட். அதற்கான நியூ பேசன் சீனியர் பிளேயர் அறிவனை. தேர்ட் ஒன் பெரிய சுத்துக்கான முயற்சி. டாட் பால் நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. அதன் காரணமாக ஒரு ரன் அவுட்டு. போன பால் ஒரு விக்கெட்டு. அதன் காரணமாக நியூ பேசன் விக்கெட் ஸ்ட்ரைக்கில் லெக் பைஸ் இங்க தொடர்ந்து 4 டாட் பால் போட்டிருக்காரு கவி இங்க லாஸ்ட் ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்கி பெரிய சுத்துக்கான முயற்சி. ஆனால் குத்தி வெளில திரும்ப கால் தான். டாட் பாலுங்க தொடர்ந்து 5 டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு லாஸ்ட் ஓவரில். போன பால் போயிட்டு அதனால இந்த பால் இந்த பால் டாட்டோட போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவரில் ஒரே ஒரு 2 மட்டும் இட்டு கொடுத்து குவார்டர் ஃபைனல் மேட்சை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கவி இங்க. குவார்டர் ஃபைனல் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. 30 பால் 43 ரன் தேவை காட்டூர் அணிக்கு. காட்டூர் அணிக்கு ஓப்பனிங் பிளேயர் சுஜி மற்றும் பிரிஜித் ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் பிரிஜித், ஸ்ட்ரைக்கில் சுஜி. துவாக்குடி ஈவிஆர் அணிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட அசோக். ஃபர்ஸ்ட் ஒன்னு பெரிய சுத்து டாட் பால் இங்க உடச்சு போட்டாரு. அங்க சிவபால ஃபீல்டரு நேரம் கைக்கு போய் பார்ப்போம். அங்க ஃபர்ஸ்ட் பவுன்ஸ்ல எடுத்திருக்காரு. அதன் காரணமா ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. நியூஸ் பேட்ஸ்மேன் பிரிஜித். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டாரு. அது கீழே ஆடி இருக்காரு. அங்க சிவபால ஃபீல்டு 2 பவுன்ஸ் சிவபாலா கைக்கு போயிருக்கு. ரோவும் விலகி போயிருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்க அதன் காரணமாக ஒரு ரன் மட்டும் தான் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ள ஏறி நின்றுருக்காரு. குறுக்க கொடுத்தாரு. பால் இங்கே தொங்கிருச்சு. கீப்பர் விரட்டி போறாரு. யாராச்சும் ஒரு ஆளு சின்ன மிஸ்ஃபீல்டு அங்க. இருந்தாலுமே ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க இங்க. இந்த பால் பெரிய சுத்துக்கான முயற்சி. டாட் பாலுங்க. போன பால் டாட் ஸ்ட்ரைக்ல பிரிஜித் உடச்சு போட்டாரு. இந்த பால் ஃபீல்டு கைக்கே போயிருக்காங்க. பார்த்தா அங்க ஃபீல்டு 1 பவுன்ஸ் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. துவாக்குடி அணிக்காக நியூ பவுலர் சீனியர் பிளேயர் அறிவனைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிலோட உள்ள விட்டாரு. டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரிஜித். இந்த பால் சேம் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரிஜித். இந்த பால் உள்ள வந்தாரு. பேட்ல போட்டு தடுத்திருக்காரு. அங்க ஃபீல்டர் முருகா ஃபீல்டர் கைவசம். அதனால ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் ஒயிட். அதனால இந்த பால் தூக்கி அடிக்க முயற்சி. கீப்பர் கைவசம். அதனால் இந்த பாலும் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் தரையோட அடிச்சிருக்காரு. இந்த பால் அந்த ஃபீல்டர் சிவபாலா விரட்டி வந்துகிட்டு இருக்காரு பாலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பிரிஜித். ரொம்ப நேரமா கன் பண்ணாரு. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணாரு. இருந்தாலும் தரையோட தான் ஆடி இருக்காரு. அங்க சிவபாலா 2 ஓவருக்கு துவாக்குடி 8 ரன் தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அசோக் இங்க. தேர்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பிரிஜித். ஃபர்ஸ்ட் ஒன் அம்பே டிசிஷன் அங்க அவுட் கொடுத்துருக்காங்க. இங்க பேட்ல நிக்க இருந்துச்சு. அதன் காரணமாக விக்கெட் வெட்டி வெளியே பிரிஜித் இங்க. போன பால் விக்கெட். அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் மயில் இங்க ஸ்ட்ரைக்ல. செகண்ட் ஒன் தூக்கி கரெக்டா பாக்ஸ்லயே போட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல மயில் விட்டு தட்ட முயற்சி. இருந்தாலுமே லெக் பை இங்க. போன பால் வைடு. அதன் காரணமாக இந்த பால் ஸ்ட்ரைக்ல மயில் உடச்சு போடப்பட்ட பந்து. ஃபீல்ட் ரெடியா இருக்காருன்னு பார்த்தா தலையை தாண்டி போற 6 மயில் பேட்ல இருந்து வர முதல் 6 குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல இருந்து. பால் 6ங்க ஸ்ட்ரைக்ல மயில் பெரிய சுத்துக்கு போனாரு. தரையோட ஆடி இருக்காரு. சிவபாலா ஃபீல்டரு. இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்ல மயில். நெக்ஸ்ட் ஒன் ஆண்டி எப்பல விட்டாரு. அந்த ஃபீல்டர் அறிவனை கைக்கே போன்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. த்ரோ குயிக்கா அந்த காரணத்துல ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓவருக்கு 18 ரன் ஆடிருக்காங்க காட்டூர். மீதமுள்ள 12 பாலுக்கு 25 ரன் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி. பார்ப்போம். 12 பாலுக்கு 25 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்ல மயில் தூக்கி விட்டாரு. ஆங்கிள் ஸ்ட்ரைட் சிவபாலா. இருந்தாலுமே தலையை தாண்டி போற 6 மயில் பேட்ல இருந்து வர 2வது 6 செகண்ட் இன்னிங்ஸ்ல குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல இருந்து. இந்த பாலுக்கு உடச்சு வந்துச்சு. இருந்தாலுமே தரையோட ஆடி இருக்காரு. 2 ரன் காலு சிவபாலா விரட்டி வராங்க ஃபீல்டரு. இருந்தாலுமே 2 ரன் வேகமா ஓடிட்டு இருக்காங்க.
10 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி காட்டு அணியினர். தேர்ட் ஒன் உல்டாஸா லோட்டாஸா கனெக்ட் பண்ணாரு. ஃபீல்டு முருகேசன் 1 பவுன்ஸ் கையில் போயிருக்கா. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்தாலுமே 1 ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சுஜி. பேட்ல ஒரு நிக்கு பேட்ஸ்மேன் நடந்து போயிட்டாரு. அம்பே டிசிஷன் அவுட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாவே. முக்கியமான நேரத்தில் சுஜி விக்கெட் போயிருக்கீங்க. போன பால் விக்கெட்டு, அதனால நியூ பேட்ஸ்மேன் சேம் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சேம் பிரதர் தூக்கி விட்டாரு. பவுலரே ரெடி ஆயிட்டு கேட்ச் பிடிக்க. காட்டன் விக்கெட்னு சொல்லணும் இந்த பால. தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு சீனியர் பிளேயர் அறிவு. இங்க போன பால் விக்கெட்டு, அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மனோஜ் வந்திருக்காங்க. 7க்கு 16 தேவை. ஸ்ட்ரைக்ல மனோஜ் இருக்காங்க. தூக்கி விட்டாரு. ஆஃப் தி சைடு இருக்கு ஃபீல்டர் மாதவன். ஆர்டி விக்கெட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கு விக்கெட்டை பதிவு பண்றாரு சீனியர் பிளேயர் அறிவண்ணன் துவாக்குடி ஈவிஆர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாலுமே அடுத்தடுத்த பால் நல்லா போட்டு தொடர்ந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் போல மாதவன் வந்திருக்காரு. 6 பாலுக்கு 16 ரன் தேவை. 6க்கு 16 தேவை. ஸ்ட்ரைக்ல மயிலு. லாஸ்ட் ஓவர் போட மாதவன். ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்டாரு. 6 ரன் பார்க்கணும். ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. 6 மயில் அடிக்கிற 3வது 6 குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல இந்த இன்னிங்ஸ்ல. போன பால் 6 5க்கு 10 தேவைங்க. ஸ்ட்ரைக்ல மயிலு. இந்த பாலும் 6 நினைக்கிறேன். தலையை தாண்டி போற 6 செலிப்ரேஷன் பார்க்க முடியுது காற்று அணிட்டு இருந்து. இங்க பாருங்க 4க்கு 4 தேவைங்கிற நிலைமையில வந்திருக்காங்க. முதல் 2 பாலுமே 6 ரன் அடிச்சிருக்காரு மயிலிங்க. நான் இருக்கேன் அப்படிங்கிட்டு இருக்காரு கையை தூக்கி. பவுலருங்க சேஞ்சு 2 பாலுக்கு 2 6 கொடுத்தோன்னே முருகேசன் பவுலிங் எண்ணில் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மயில் 4க்கு 4 தேவைங்க நிலைமையில மயில் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. 6க்கு 16 தேவை. 2 6 அடிச்சிருக்காரு. 4க்கு 4 தேவை இந்த பால்ல. பேக் சைடு எடுத்திருக்காரு. வர விட்டு தட்டி இருக்காரு. கீப்பர் விரட்டி போறாரு. 2 ரன்னுக்கான முயற்சி மயில். 2 விக்கெட் காட்டுறேன். குட் ரன்னிங். 3க்கு 2 தேவைங்க மயில் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. உடச்சு கட் பண்ணி போட்டிருக்காரு. ஆஃபீஸர் அடிக்கப்பட்டிருக்காரு. காற்று செலிப்ரேஷன் பார்க்க முடியுதுங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. செலிப்ரேஷன் மயிலோட செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. எல்லாருமே மயில வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைனல் மேட்ச் வின் பண்ண மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ரவுண்ட் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனலுக்கு என்ட்ரா இருக்காங்க காற்று அணியினர். வெல் பிளே மயில் சிங்கிள் கனடா வந்து மேட்சை முடிச்சு கொடுத்து போயிட்டு இருக்காரு காற்று அணிக்காக. இங்க மேட்சை ஃபுல்லா காற்று பக்கம் திரும்பிருச்சுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு மேட்ச். குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சு காற்று அணி இன்டு செமி ஃபைனல் போயிருக்காங்க இங்க.